السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, புனிதமான கண்ணியமான மாதங்களில் ஒரு மாதமாகிய ரஜப் மாதத்தை நாம் அனைவரும் அடைந்திருக்கின்றோம். ரஜப் மாதம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான மாதங்களில் ஒன்றாக ஆக்கிய மாதங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அல்லாஹ் வானம் பூமிகளை படைத்த நாளிலேயே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று தீர்மானித்து விட்டது. அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். இந்த 4 மாதங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம் என்ற தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள். அதாவது இஸ்லாமிய வருடத்தின்படி அந்த வருடத்தின் கடைசியில் வரக்கூடிய 2 மாதங்கள் துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, புது வருடத்துடைய முதலாவது வருடம் முஹர்ரம், தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள். நடுவில் வரக்கூடிய ஒரு மாதம் ரஜப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரஜபை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது ஒரு கோத்திரத்துடன் தொடர்பு படுத்தி சொன்னார்கள். ரஜப் முதருடைய ரஜப் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், முதர் என்ற கோத்திரம் ரஜப் மாதத்தை மிக அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமான மாதங்கள் என்றால் இந்த மாதத்திலே யுத்தம் செய்வது கூடாது. அல்லாஹு தஆலா இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். நாமும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த மாதத்திலே வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. இஸ்லாத்துடைய முதலாவது ஹிஜ்ரத் நடந்த மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருக்கின்றது. இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் மக்காவிலிருந்து ஹபஷாவுக்கு, அபிசீனியாவுக்கு முஸ்லீம்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். மக்காவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான அநியாயங்களும் எடுபடிகளும் அவர்களுக்கு எதிரான அடாவடித்தனங்களும் கூடும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஹபஷாவுக்கு செல்லுங்கள், இடத்தை தேடினார்கள், எசைரம் தேடினார்கள். தாயிஃபுக்கு சென்றார்கள். மக்கள் அங்கே உள்ளவர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவில்லை, அநியாயம் செய்து அனுப்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹபஷாவிலே இருக்கக்கூடிய அந்த நஜ்ஜாஷி மன்னரை பற்றிய செய்தி கேள்விப்பட்டது. அவர் நீதமுள்ள மனிதராக இருந்தார், இரக்க சுபாவம் உள்ள மனிதராக இருந்தார். அவர் அனைவரையும் கண்ணியப்படுத்தக்கூடியவராக, உதவி செய்யக்கூடிய ஒரு மன்னர் என்று கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யுமாறு சொன்னார்கள். சஹாபாக்களில் நிறைய பேர்கள் அந்த ஹிஜ்ரத்தை செய்தார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, நபியுடைய மகளை திருமணம் செய்தவர்கள். இவர்கள் அனைவரும் ஹபஷாவை நோக்கி அவர்கள் பயணம் செய்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தை பற்றி ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த ஊருக்கு செல்லுங்கள், அல்லாஹ் அங்கே உங்களுக்கு பாதுகாப்பை தருவான், உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்திலிருந்து நிவாரணத்தை நிச்சயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஃபனஸல்னா பிகைரி தாரி இலா கைரி ஜாரி, நாங்கள் சிறந்த இடத்துக்கு சென்றோம், சிறந்த பக்கத்து வீட்டாரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எங்களது தீனுக்கும் பாதுகாப்பு அந்த ஊரிலே ஹபஷாவிலே எங்களுக்கு கிடைத்தது. எங்களுக்கு அநியாயம் ஏற்படும் என்ற பயமே இருக்கவில்லை என்று ஹபஷாவுக்கு சென்ற அந்த ஹிஜ்ரத்தை பற்றி சஹாபாக்கள் சொன்ன விடயம் பைஹகியிலே பதிவாகி இருக்கின்றது. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த கடைசி யுத்தம் தபூக் என்ற ஊரை நோக்கி செய்த ஒரு யுத்தமாக இருக்கின்றது. தபூக் என்ற ஊருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். இந்த யுத்தத்துக்கு சொல்லப்படும் கஸ்வத்துல் உஸ்ரா, கஷ்டமான நேரத்திலே செய்த யுத்தம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த கடைசி யுத்தமாக இந்த யுத்தம் இருக்கின்றது. இந்த யுத்தத்துக்காக வேண்டிய சஹாபாக்கள் பல ஆயிரம் பேர் வெளியாகி சென்றார்கள். இந்த யுத்தத்தை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே விசேஷமாக பேசி இருக்கின்றான். இந்த யுத்தமும் இந்த மாதத்தில் தான் நடந்து இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதே போன்று சில உலமாக்களுடைய கருத்தின் படிக்கு இஸ்ரா மிஅராஜ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரே இரவில் சென்று அங்கிருந்து 7 வானத்துக்கு மேலால் சென்று அல்லாஹ்வை சந்தித்து தொழுகையையும் பல விடயங்களையும் நமக்கு சொல்லித்தந்த நிகழ்வு நடந்த மாதமாக இந்த மாதம் தான் இருக்கின்றது. இதே போன்று இந்த மாதத்திலே பல வெற்றிகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. திமஷ்குடைய, சிரியாவுடைய வெற்றி, இன்று அந்த வெற்றியின் ஒரு பகுதியை இன்று முஸ்லிம்கள் அவர்கள் சுவைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வெற்றி ஹிஜ்ரி 14 அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் சென்ற ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் சென்ற அந்த சஹாபாக்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்பட்டது.
இதே போன்றுதான் ஸ்பெயின், இஸ்லாமிய ஆட்சி நடந்த மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக இருக்கின்றது. அங்கே 500 தூண்களுக்கும் மேற்பட்ட ஒரு மஸ்ஜித் அங்கே காணப்படுகின்றது. பல உலமாக்கள் அங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள். அங்கே பல கிதாபுகளை அந்த உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கின்றது. இதே போன்று சலாஹுத்தீன் அல் அய்யூபி ரஹிமஹுல்லா அவர்கள் பைத்துல் மக்திஸையும் வெற்றி கொண்ட மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருக்கின்றது. இவ்வளவு பல நிகழ்வுகள் இந்த மாதத்திலே நடந்திருக்கின்றன. ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தில் என்று விசேஷமான பெரிய ஒரு ஐபாதத்துகள், நோன்போ பெரிய ஐபாதத்துகள் என்று எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ரமலானுக்கு இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கின்றன. உலமாக்கள் சொல்வார்கள், ரஜப் என்ற மாதம் நாம் பயிர்கள் விதைக்கக்கூடிய வித்துக்களை, சீடுகளை போட்டு நாம் பயிர்களை விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. ஷாபான் அடுத்த மாதம், அது தண்ணீர் ஊற்றக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. ரமலான் என்ற மாதம் நாம் அறுவடை செய்து நாம் பலன் காணக்கூடிய, பிரயோஜனம் காணக்கூடிய ஒரு மாதம் என்று உலமாக்கள் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். இப்போதிருந்தே நாம் ரமலானுக்காக வேண்டி தயார் செய்யக்கூடிய ஒரு மாதமாக ரஜபுடைய மாதத்தை நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து அவன் விரும்பக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.